இந்த வீடியோவில் வந்து நம்ம அலைன்மெண்ட்னா என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து வேணுன்ட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக அலைன் பண்ணாமல் வச்சுருக்கேன். வேறு வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிளியராக நான் அலைன் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ அலைன் பண்ணாமல் இருக்கிற சில ஐட்டம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் தான் இருக்கும் ஒரு ஆர்டரிங் இல்லைனா. இப்போ நான் வந்து இதை ப்ராப்பராக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் இது வந்து அலைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்தது இது அப்படின்னு சொல்லி நான் வந்து இதெல்லாம் வந்து ப்ராப்பராக அலைன் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் அலைன் பண்ணி ரைட் அலைன்மெண்ட்டில் ரைட் ஸ்பேஸிங்கில் இது வந்து இப்போ நம்ம வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து நீட்டாக தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து எதை பற்றினா அலைன்மெண்ட் அப்படின்றது வந்து எப்படி நம்ம வந்து ரியல் டிசைன்ஸில் வந்து இம்பேக்ட் இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். மெயினாக வந்து இந்த அலைன்மெண்ட் இல்லை அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஒரு மெஸ்ஸி அண்ட் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். இந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் உள்ளே வரனால தான் டிசைன், கலர், அதுக்கப்புறம் வந்து டேட்டா, இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இந்த எல்லாமே வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஆர்கனைஸ்டாக மாற்றக்கூடிய ஒரு ஃபேக்டர் தான் இந்த அலைன்மெண்ட். இந்த அலைன்மெண்ட் நீங்கள் எவ்வளோக்கெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணி, ஏன்னா எடுத்தோடனே உங்களால் வந்து டிசைன் ஒரு ஃப்ரீ ஃபார்மில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் வந்து அலைன்மெண்ட் வந்து சரியாக பண்ண முடியாது. ஆனால் அந்த கன்ஸ்டன்ஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணனா நீங்கள் ஃபிக்மாவில் ஆட்டோலேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஆட்டோலேட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து ப்ராப்பரான ஒரு அலைன்மெண்ட் அண்ட் ஸ்பேசிங் வந்து கன்சிஸ்டண்டாக பண்ண முடியும். ஆனால் ஒரு ஃப்ரீ ஃபார்மில் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்பேசிங் வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணி அந்த அலைன்மெண்ட்லாம் வர வைக்கிறது வந்து கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா இந்த ஹையரார்க்கி வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சரலாக பில்ட் பண்ணுறதுக்கே வந்து உங்களுக்கு மெயினாக இந்த இதுதான் தேவைப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்டராகவே இருந்திருக்காது. இந்த இந்த ரோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த ரோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அங்கே என்ன ஆகுனா அந்த எலமெண்ட்ஸ்லாம் எப்படி ப்ராப்பராக இருக்கா இல்லைனா என்ன பண்ணணும் அப்படின்றதே உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அப்போ இந்த ஒரு ஃபேக்டர் தான் வந்து அலைன்மெண்ட் தான் உங்களை வந்து என்ன பண்ணணும்னா கைட் பண்ணும். இது வந்து அலைன்மெண்ட் வந்து ஃபிக்மாலே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி வரும். ஸோ இந்த லைன்ஸ் தான் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இருந்து கரெக்டாக நம்ம வந்து இந்த டிசைனை பண்ணுறோமா அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இந்த லைன்ஸை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக லேர்ன் பண்ணி நீங்கள் கொண்டு வரது மூலயமா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா அந்த டிசைனில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து விஷுவலாக வந்து கரெக்டாக வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி உங்களால் காட்ட முடியும். அதுக்கு தான் வந்து மேஜராக வந்து இந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து கிரிட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த கிரிட் லைன்ஸ் வந்து இது வந்து கிரிட் லைன்ஸ் யூஸ் பண்ணுறதுன்றது இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். கிரிட் லைன்ஸ் ஆனால் என்ன பண்ணணும்னா உங்களை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். உங்களை வந்து எக்ஸசிவாக விஷயத்தை வந்து பண்ண விடாது. நீங்கள் கரெக்டான ரேஷியோவில் தான் இருக்கீங்களா அப்படின்றதுக்கான ஒரு விஷுவல் மெஷர்மெண்ட்டாக கூட நீங்கள் இந்த கிரிட் லைன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். கிரிட்ஸில் ஒர்க் பண்ணது என்றைக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி வந்து நான் சொல்லியிருக்கேன் ஃபிக்மாவில் ஆட்டோலேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஒரு எலமெண்ட்குள்ளே ஒரு காம்பனண்ட்குள்ளே நீங்கள் டிசைன் பண்ணுறப்போ எப்படி நீங்கள் ரைட் அலைன்மெண்ட்டில் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்த வந்து இந்த ஃபிக்மாவில் இருக்க ஆட்டோலேட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஃப்ரீ ஃபார்மாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கிரிட் பேஸ்டு டிசைனிங் வந்து தாராளமாக வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சரியா இல்லை உங்கள் டிசைனில் நீங்கள் வந்து பிளேஸ் டு பிளேஸ், ஆப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் இந்த அலைன்மெண்ட்லாம் மாற்றிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே என்ன ஆகுனா அது வந்து ஒரு மாதிரி அன்யூஷுவல் பேட்டர்னாக மாற ஆரம்பிச்சு நீங்கள் பண்ண டிசைனை வந்து அப்சர்வ் பண்ணுறதே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வேணுன்ட்டே வந்து இந்த இமேஜஸோட எல்லாத்தோட விஷுவல் ரெப்ரஸன்டேஷனையுமே நான் வந்து வேறு மாதிரி மாற்றிட்டேன். இப்போ வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறப்பே வந்து இது ரொம்ப வந்து உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகும். ஸோ அப்போ இந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு எப்போ வந்து நார்மலாக தெரியும் அப்படின்னா இந்த எல்லாமே வந்து இந்த ரைட் அலைன்மெண்ட்டில் இருக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து இது எல்லாமே ப்ராப்பராக ஃபீல் ஆகும். ஸோ ஆஸ் அ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனராக வந்து நம்ம வந்து எப்போ வந்து இதை கரெக்டாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு வந்து பழகுறோமோ அப்போ தான் அந்த டிசைனுமே நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்கும். ஏன்னா நிறைய காம்பனன்ட்ஸு, எலமெண்ட்ஸு அதையும் தூக்கி உள்ளே போட்டு சரியாக அலைன் பண்ண தெரிலனாலும் அது பேட் டிசைன் ஆகிடும். இதே நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கு அதை பேலன்ஸ் பண்ண தெரிலனாலும் அது வந்து பேட் டிசைன் ஆகிடும். ஸோ அலைன்மெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல். நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக வந்து ப்ராப்பர் ஸ்பேஸிங் அண்டு நம்ம வந்து பேடிங் அதெல்லாம் கொடுத்து அதை பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து அது ஒரு ஸ்ட்ரக்சரல் ரெப்ரஸன்டேஷனாக இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரல் ரெப்ரஸன்டேஷன் வர வைக்கிறதுக்கான மெயின் ஃபேக்டரே இந்த அலைன்மெண்ட் தான். ஸோ ஆஸ் எ டிசைனராக வந்து
நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன், ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த கிரிட் லேஅவுட்ஸ் வந்து நீங்கள் லெவல் 1 ஆஃப் ஹெல்ப்புக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுலேயே வந்து நான் ஒரு கிரிட்டை வந்து போட்டு இந்த இடத்த வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராப்பராக ரீக்ரியேட் பண்ணுறேன். ஒரு கிரிட்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம்னா இந்த லேஅவுட் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரீக்ரியேட் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கிரிட்ஸை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இதை இந்த மாதிரிலாம் வந்து உங்களால் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ இந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம வேரியஸான ஃபேக்டர்ஸ்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதில் மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேடிங் மார்ஜின் சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேடிங் மார்ஜினுக்கு அப்புறம் ஹரிசான்டல் ஸ்பேசிங், வெர்டிகல் ஸ்பேசிங்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இந்த பேடிங் மார்ஜினை பேஸ் பண்ணி தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டிசைன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கப்போ இதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்ஸை மட்டும் வச்சு இந்த லேஅவுட் வந்து நம்ம விஷுவலாக இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி வந்து இந்த டிசைன் வந்து மெயின் கோர் வந்து எப்படி டிஸ்டிங்விஷ் ஆகுது அப்படின்ட்டு. ஈவன் நீங்கள் இங்கே கூட போயிட்டு கூட ஒரு கிரிட் வந்து நீங்கள் வந்து நம்மளால் ஆட் பண்ண முடியும். இப்படி தான் வந்து ஒரு டிசைன் பண்ணுறப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா விஷுவல் ரெப்ரசன்டேஷனுக்கு வந்து அலைன்மெண்ட்ஸை வந்து கரெக்டாக வந்து கிரிட் சிஸ்டமில் போட்டு அதை வந்து நம்ம வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணி பில்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து உங்களால் கண்டிப்பாக ஒரு நல்ல டிசைனை வந்து உங்களால் பண்ண முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் அலைன்மெண்ட். இதுதான் வந்து மேஜராக நம்ம டிசைன் பண்ணுற எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா அலைன்மெண்ட் கம்ஸ் பை ப்ராக்டிஸ் தான். நீங்கள் வந்து அலைன்மெண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்கு. ஏன்னா பை விஷுவலாக நீங்களே வந்து உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்து அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த திங்ஸ் மேலே போட்டால் மட்டும்தான் அந்த ரைட் அலைன்மெண்ட் வந்து பில்ட் ஆகும். அதுதான் வந்து இப்போ நான் வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வீடியோ தான் அலைன்மெண்ட்னா என்னன்ட்டு. ஏன்னா நம்ம அப்கமிங் வந்து ப்ராக்டிக்கல் ஃபிக்மா வீடியோஸ்லாம் பார்க்குறப்போ நம்ம எப்படி கரெக்டாக அலைன் பண்ணுறது, ஃபுல் எண்ட் டு எண்ட் அலைன்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து அலைன்மெண்ட் ஏன் வைட்டல் அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் வந்து இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.